சுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி. இன்றைக்கும் கூட அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களோடு இடைப்படும் நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்ளும். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். பவுல் அப்போஸ்தலன் எப்படி இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் முழுவதும் எப்படி 3 மிஷனரி பயணங்களை முடித்துவிட்டு இன்றைக்கு திரும்புகிறாரோ, அப்பேற்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாரும். நாங்கள் தினந்தோறும் உமக்காக ஏதாகிலும் ஒரு மிஷனரி பயணம் போக, ஏதாகிலும் ஒரு புது இடத்துக்கு கால் வைத்து ஒருவருக்காகிலும் கர்த்தரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிருபைகளை நீர் தருவீராகப்பா. எங்களோடு கூட நீர் இடைப்படும் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும், பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த பவுல் அப்போஸ்தலனை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளே அப்படியே உற்சாகப்படுத்தி படக்கணும். நிறைய ஊருங்க பேரெலாம் இந்த அதிகாரத்தில் சொல்ல போகிறாரு. ஒன்றுமே நமக்கு தரல அந்த ஊரில் எப்போ போனார். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நிறைய லூக்கா ரெக்கார்ட் பண்ணல. அவர் போகும்போது அந்த ஊருக்கு போனதை பற்றி பேசலை. திரும்பி வரும்போது அந்த ஊர் பக்கமாக வராரு. சீஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த ஊருக்கு போகும்போதே போயிட்டாருன்னு அர்த்தம். நம்ம கூட புது புது ஆளுங்களை புது புது இடத்துல புது புது ஏரியாவில் ஊழியம் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமேன். நான் நேத்திக்கு ஒரு சாட்சி பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்ம நிம்மலச்சேரி இருக்கிறது எங்களுடைய வில்லேஜ். அதில் 3 பகுதியில் இருக்குது. ட்ராக்குக்கு அந்த பக்கம் அது ஏ வார்டு என்று சொல்வார்கள். அந்த இடத்துலேருந்து ஒரு அருமையான குடும்பம் நம்முடைய சபைக்கு வருகிறார்கள். அந்த மகள்கிட்ட சொன்னேன், நீ ஏன் விபிஎஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு. சரின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டே ஈவினிங்கே நடத்த முடியுமா, நடத்துகிறேன் ட்ரை பண்ணாங்க, முடியல. மண்டே அன்றைக்கி நடத்தினாங்க, ட்ரை பண்ணல. நேற்று டியூஸ்டே ஈவினிங் ஃபோன் பண்ணி நடத்த முடியுமான்னு தெரில, பிள்ளைங்கள்லாம் டியூஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பாரமாயிடுச்சு. ஏன்னா மண்டே ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், அவங்களும் பிள்ளைங்கள்லாம் டியூஷன் போகிறாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ நான் சொன்னேன், நான் உனக்கு டீம் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அனுப்புகிற டீம் ஃபோன் பண்ணால் ஒருத்தரும் ஃபோன் எடுக்கல. அப்போ நான் ஆவடியிலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது தம்பி அபினேஷ், இங்கே சின்ன குழந்தை, அவன் 9th தான் போகிறான். இப்போ 9th தானே இப்போ போகிறான், 9th போகிறான். அவன் இங்கே இருந்தான். லாமேக் பிரதருக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அவனை கொஞ்சம் கீழே அனுப்பு, ஏன்னா அவன் அந்த பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆடுவான், வாப்பா அப்படின்னு. அவன் கீழே இறங்கிட்டான். அவனை வண்டியில் ஏற்றிட்டேன். இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் போய் சேரணும் அந்த வீட்டுக்கு. என் தங்கச்சி ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணாமா, அந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே வண்டி மியூசிக் அந்த ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளுங்க இல்லை, என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு. நான் உனக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் ரெடி பண்ணி தரேன்னான்னு என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்லி, யாருன்னே ஊழியத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆட்டோ டிரைவர் அனுப்புனார். அபினேஷ் அந்த ஆட்டோவில் ஏறிக்கினார். ஸ்ட்ரேஞ்சர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் போய் இறங்கிட்டார். அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். பாஸ்டர் ஹெல்ப்பர் அனுப்புகிறார். யார்? குட்டி பையன். அவ்வளோதான். நம்ம பிள்ளை போய் அந்த மகளோட சேர்ந்து ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பாட்டு போட்டு ஒரு டான்ஸ் போட்டானா, அவ்வளோதான். வெல்கம் சாங்காக என்ன சாங்மா போடுவீங்க ஃபஸ்ட்டு? எதுவும் ஏதோ ஒரு சாங், அந்த பாட்டு போட்டு போனதும் 15 பிள்ளைங்க வந்துட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, 12 சமோசா இருந்தால் போதும். அப்புறம் கொண்டாரு பார்த்து ஃபோன் பண்ணாங்க, 17 சமோசா இருந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம வாலண்டியர்ஸ் வந்துட்டாங்க, 2 பேர் வந்துட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ளேயே அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க சமோசா வாங்கிட்டு போக மட்டும் தான் வந்தாங்க. ஆமேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க, ஏறக்குறைய 30 சமோசா வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு ஒரே சந்தோஷம். பிள்ளைங்க வந்தாலும் சந்தோஷம், வாலண்டியர் வந்தாலும் சந்தோஷம். அவருடைய ஊழியம், அவருடைய ராஜ்யம் பெருகிறத பார்க்கும்போது ஜனங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, ஊழியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொட்டி கிடக்குது. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ. ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு குழந்தை போய் நடத்திட்டு இங்கேயும் கிளம்பி வந்துட்டான். கரெக்ட் டைமுக்கு வந்து தெலுங்கு சர்வீஸ்லேயும் வந்துட்டான். வா, அப்படி தான். ஒரு போன மாதத்தில் இந்த அபினேஷ்ன்றவர் கிடையாது, அவர் அவங்க வீட்டில் இருந்தார். அதுபோல் புது புது ஆளுங்களை இவரோட மிஷினரி பயணத்தில் என்னென்னவோ பேர் போடுறாங்க. தீரு வழியாக வராரு. தீருக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகவே ஆகாது. தீருனா இஸ்ரேல் கூட சண்டைக்கு வந்துடுவான். தீரு சீதோன் அந்த ஊர் எடுத்திங்கன்னா, ஏசபேல் அந்த ஊர் இஸ்ரேவேலை சோரம் போக பண்ண ஊரே அது. அந்த ஊரில் நம்ம ஐயா போய் ஊழியம் பண்ணி சபையை நிறுவிட்டார். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கென ஒரு கூட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3வது மிஷினரி பயணம் ரொம்ப அவரை பற்றி நினைக்கும் போது சுவாரஸ்யமாக இருங்க. ஃபஸ்ட்டு மிஷினரி பயணம் ஆசியாக்குள்ளேயே பண்ணார். ஏஷியா மைனர்னு சொல்லுவாங்க. ஏஷியா மைனர், சின்ன ஆசியான்னு சொல்லலாம். சின்ன ஆசியானாலே டர்க்கி தான். டர்க்கி, இஸ்ரேல் இப்படி தான் சின்னதாக பண்ணும். செகண்ட் மிஷினரி பயணம் அப்படியே இறங்கி மக்கதோனியா போயிட்டார். ஐரோப்பாவில் கால் வச்சிட்டார்.
துருக்கியோட அந்த பக்கம் பார்டர் யூரோப் இருக்குது. யூரோப்பில் காலை வச்சு நம்ம பவுல் ஐயா வந்து முதல்ல லோக்கல் மிஷினரியாக இருந்து இன்லேண்ட் மிஷினரியாக இருந்து இப்போ ஃபாரின் மிஷினரி ஆகிட்டார். மக்கதோனியா போனார், எல்லாம் போயிட்டாரா, போயிட்டு வந்துட்டு தேர்டு மிஷினரி பையனும் 2 இடத்துக்கும் போகிறார். இங்கேயும் போகிறார், அங்கேயும் போகிறார். ஒரு போர்ட்லேயும் ஒரு கப்பல் நிற்கிது. கப்பல் ஒரு நாள் நிற்குதுன்னா அங்கே நம்ம ஐயா போய் ஒரு சபை நிறுவிட்டு வந்துடுறாரு. ஆச்சரியமாக இருக்குது. ஏன் கூட ஆண்டவர் கொஞ்சம் நாளாக பேசிட்டு இருக்கிறாரு, மகனே 1/2 மணி நேரம் கூட மினிஸ்ட்ரிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ரொம்ப நேரம் பண்ண வேணாம், 3 மணி நேரம் வேணாம், 1/2 மணி நேரம். வீட்டுக்கு போகிறோம், கரெக்டாக 1/2 மணி நேரம் ஒரு 100 ஸ்தோத்திர பலிகள், ஒரு பாட்டு, ஒரு ஜபம், ஒரு சின்ன மெசேஜ், ஒரு பெரிய அபிஷேகத்துக்குள்ள நடத்திட்டு 1/2 அன் ஹவரில் வந்துடணும். ரொம்ப நேரம் இருந்து நம்ம டைம் எஃபர்ட் பண்ண வேணாம். நம்ம கையில் டைம் இல்லை, பலம் இல்லை. ஊழியம் செய்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அல்லையா, நம்ம ஐயா ஒரு நாளில் சபை நிறுவுறார். நான் ஒரு ஹேர் கட் பண்ணுற ஒரு பார்பரை பார்த்தேன். அவர் சொன்னார், என்ன மாதிரி ரெக்கார்டு யாருமே பண்ண முடியாது பாஸ்டர்னா. சொல்லுங்கண்ணா அப்படின்னா. நான் 3 நிமிஷத்தில் ஒரு ஹேர் கட் பண்ணுவேன் அப்படின்னார். என்னதுங்க 3 நிமிஷத்தில்? அப்புறமா இன்னொன்று சொன்னார், இப்போ நான் சொல்லட்டோமா, இப்போல்லாம் என்ன பண்ணுறேன் தெரியுமா, சொல்லுங்கண்ணா, 1 மினிட்டில் முடி வெட்டுவேனார். என்னவா எனக்கு தெரில, அவங்க சீப்பு இப்படி தள்ளுறதுக்குள்ளே என்னால் 1 நிமிஷத்தில் ஒரு ஹேர் கட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு ஹேர் கட் பண்ணுறேன்னாரு. அப்பா, நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு ஆளுக்கு 100 ரூபா, 100 பேருக்கு எவ்வளோ, 10,000 ரூபாய் இருந்தால் தான் என் வாழ்க்கை இன்றைக்கி போகும். அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன் நம்ம பவுலையா போல் 1/2 மணி நேரம் கூட ஊழியம் பண்ணுறது? அப்படி 1/2 மணி நேரமாக பிரித்தோம்னா இன்னும் நிறைய செய்யலாம். நம்ம சொல்கிறத கேட்டு செய்வதற்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த டீம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி விபிஎஸ் எப்போன்னு கேட்குறாங்க. அல்லையா? சரி, இன்றைக்கி பவுலோட 3வது மிஷினரி பயணம் ஆச்சரியமாக இருக்குது. மிஷினரி பயணம் நல்லா த்ரில்லிங்காக போயிட்டே இருக்குது. ஏன் திரும்புகிறாருன்னு எனக்கு புரியல. ஐயா, நீ உனக்கு தான் அங்கே அவ்வளோ பேர் புகழ் ஜனம்லாம் இருக்க, நீ ஏன் எருசலேமுக்கு வர? நான் அவரை பார்த்து, எதுக்கு நீ வர, அங்கேயே இருந்துடலாமே. இல்லை, ஹீ நீட் டு சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ். யூதர்கள்லாம் நினச்சின்னுக்கிறாங்க, இந்த ஜீசஸ் இருந்தார்ல, ஜீசஸ் டீம் வேறு, இந்த பவுல் எங்கள் டீமு கட்சி மாறி இருக்கான், எதிரணியில் போயிருக்கான், எங்கள் டீமை குலைச்சிருக்கான், அவனை நாங்கள் ஒரு வழி விட மாட்டோம், அவர் மேலே நிறைய கேஸு ஜெருசலேம் வந்து குழியுது. எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணி, நான் கட்சி மாறின ஆள் இல்லை, நான் கர்த்தர் பக்கம்தான் இருக்கிறேன், மோசே நியாயப்பிரமாணம் பக்கம்தான் இருக்கிறேன், உங்களுக்கு தாண்டா கண்ணு தெரில, மோசே நியாயப்பிரமாணமே இயேசுவை தான் காட்டுதுன்னு யூதர்களையும் கிறிஸ்துவையும் இணைக்க பாடுபட்ட ஒரு ஊழியக்காரன் பவுலையா. அப்படியே போய் 3வது மிஷினரி பயணத்தில் மக்கதோனியாவில் கிரீக்கில் போய் வீடுகள்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டு வெளிநாட்டுக்காராக ஆகியிருந்திருக்கலாம். அவர் ஆகலை, திரும்பி எருசலேமுக்கு வருகிறார். அங்கங்கே எல்லா ப்ராஃபிட்ஸுமே உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னும் போது கூட எருசலேமுக்கு வருகிறார் என்றால் அவர் உயிரை பெரிதாய் நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் வருகிறோம். 21ஆம் அதிகாரம் முழுவதுமே பவுலுக்கு த்ரில்லிங்கான மெசேஜ் ஒன்றும் இல்லை, ஒரு கில்லிங்கான மெசேஜ் மாதிரி வரப்போகுது. எல்லா சீஷர்கள் கையிலேருந்து பிச்சுக்கிட்டு வரப்போகிறாரு. நான் நினைக்கிறேன் பவுலை பல பேர் அப்பான்னு கூப்பிட்டுருப்பான். அப்பா, டேடி போகாதீங்க டேடி, ப்ளீஸ் டேடி, அப்பா போகாதப்பா. இந்த தீர்க்கதரிசி அகபுன்ற ஒரு தீர்க்கதரிசி பவுலோட பெல்ட்டை எடுத்து அவன் கட்டிக்கிட்டு கையை காலெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டுவாங்கன்னே ப்ராஃபஸி சொல்கிறார். அந்த அகபஸ் என்று சொல்கிற ஒரு ஃபேமஸ் ப்ராஃபிட். அவர் சொன்னார்னா பழிக்கும், பவுல் மேலே பழிக்க போகுது. அந்த பிள்ளைங்கள்லாம் அழுது ஒரு அந்த மாசிடோனியாவிலேருந்து வராரு, ஐரோப்பாவிலேருந்து ஜெருசலேம் நோக்கி வரப்போகிறாரு. ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்லேயும் கப்பலில் இறங்கி அடுத்தடுத்த ஷிப்பு மாறி எல்லா சீஷர்களையும் பார்த்து என்னமோ பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் அவர் யாரையும் பார்க்க போகிறது கிடையாது. சபையை நிறுவனவர் அந்த தலைமை போதகர் வரும்போது ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். வந்துட்டார் ஐயா என்ற அந்த நேரத்தில் தன்னையே ஊற்றும்படியாக, ஜீவபலியாக ஊற்றும்படியாக பவுல் அப்போஸ்தலன் போகிறது. இது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. இந்த 21ஆம் அதிகாரத்தை நான் 2 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். முதல் பகுதி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்று 26ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறேன். 27-40 வரைக்கும் பவுல் எருசலேம் தேவாலயத்தில் என்பதாக பேச போகிறேன். அப்போ 26ஆம் வசனத்தின் 21ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் ரிட்டர்ன் ஆகிறாரு. 27 அவர் கண்ட்ரோலுக்கு இல்லாத நிறைய விஷயம் நடப்போகுது. அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவரை பிடிக்க போகிறார்கள். வாங்க நம்ம இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளே டீட்டெயிலாக போவோம். முதல் பகுதி பவுல் அப்போஸ்தலன் ரிட்டர்ன் ஆகும்போது, ஐரோப்பாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது எல்லா சீஷர்களையும் பலப்படுத்தி விட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகும்பொழுது திரும்பவும் துருக்கியில் கால் வைக்கிறார், ஏசியா மைனர். ஆமீன். பவுல் அப்போஸ்தலன் நம்ம கூட இருந்தார்னா இப்போ ஒன்றே தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? ஊழியத்தை விட்டுறாத,
மார்னிங் டிவோஷனை விட்டுறாத, புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரை விட்டுறாத, தெலுங்கு சர்வீஸை விட்டுறாத, சிறுவர் ஊழியத்தை. அதான் சொல்லுவார். நமக்கு ரீசன்ஸ் இருக்கும் விடுறதுக்கு, 1000 ரீசன் இருக்கும். The reason will be there, but the ministry is not going to remain. ஊழியம் போயிடும். ஹல்லேலூயா. இந்த ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், இந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என் மகனே, நீ விட்டாய் என்றால், ஃபேன் ஓடுறதுக்காக நான் ஊழியத்தை விட்டுறேன், லைட் எரியறதுக்காக நான் ஊழியத்தை விட்டுறேன், அதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்காக என் ஊழியத்தை விட்டுறேன்னீங்கன்னா, நீ போலனாலும் ஹாஸ்பிட்டல் நடக்கும். ஆனால் ஊழியத்தை விட்டியனா அது தடைப்பட்டு போகும். இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. எவ்ரிதிங் அது அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகள் நடக்கும். ஆனால் கர்த்தருடைய பணி நிறைவேற்றுவதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். There are group of people to do works in their own business, in their own work spot. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வேலைகள் செய்வதற்கு ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பணி செய்ய மக்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். தன்னுடைய ஐரோப்பா பயணத்தை, 3வது மிஷனரி பயணத்தை முடித்துவிட்டு ஏசியா மைனர் துருக்கி வழியாக ரிட்டர்ன் ஆக போகிறார். சில ஊர்களுடைய பெயர்கள் நம்ம படிப்போம், ஆச்சரியமாக எடுத்துக்கொள்வோம். 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே சில தீவுகளோட பெயர், எங்கெங்கெல்லாம் ஷிப்பு போதோ அதான். இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோன்னா எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதோ அங்கே தான் நம்ம போக முடியும். ரயில்வே ஸ்டேஷன் இல்லாத இடத்துக்கு நம்ம கால் படாது. அதுபோல் போர்ட் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மெயின் சர்ச் பிரிச்சுட்டார், அவர் நட்டுட்டார், பிளான் பண்ணிட்டார், சர்ச் பிளான்டிங். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளிலே ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்துக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். சீப்புரு தீவை கண்டு அதை இடப்புறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்தது. இது பவுலோட டைரியா லூக்காவோட டைரியான்னு தெரில. பை த பை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம எப்படிலாம் ஆண்டவருக்கு ஊழியத்தை பண்ணோன்றதை எழுதி வைக்கிறது நல்லது, படம் பிடிச்சி வைக்கிறது நல்லது, பழைய ஃபோட்டோஸ் இருக்கிறது நல்லது, ஆர்டிக்கல் எழுதுறது நல்லது, சாட்சி எழுதுறது நல்லது. இப்போல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி, சாட்சி வீடியோ சொல்லி வச்சுக்கிறது நல்லது. ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த சாட்சி வீடியோ பார்க்கும்போது நம்ம கண்ணே கலங்கும். அதுபோல் சரக்கு கப்பல் இருக்கிறதெல்லாம் எடுக்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றா சீப்ரு தீவிலிருந்து வந்து சீரியாவுக்கு வந்து தீருவில் இருக்கிறாங்க. பாருங்கள், சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு 3ஆம் வசனம் படிக்கிறேன். சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையிலே இறங்கினோம். என்னதுங்க, உங்கள் பைபிள் மேப் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் தீருன்ற பட்டணம். பின்னாடி மேப் இருக்கும், அது தீரு சீதோன்னு இருக்கும். இந்த தீருன்ற பட்டணத்துலேருந்து தான் சாலமோன் ராஜா கட்டலாம் வாங்கினார், மரங்கள் வாங்கினார் தேவாலயம் கட்டுறது. இப்போ அந்த ஐலாண்டுக்கு, அந்த பட்டணத்துக்கு பவுல் போகிறாரு. அங்கே என்னவா சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்தது. they are going to unload the burden. சரக்கு இறக்குறாங்க. பார்க்கும்பொழுது அவ்விடத்தில் பாருங்களேன், தீரு பட்டணத்தில் இவ்வளோ நேரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் டீட்டெயிலாக படிச்சுருக்கிறோம். தீரு பெருசாக வரல, அங்கே போனார் ஊழியம் பண்ணாருன்னு வரல. அங்கே பவுலுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க, அங்கே பிள்ளைகள் இருக்கிறாங்க. எந்த கிராமத்துக்கு போனாலும், இப்போ குறிப்பாக நம்ம ஓஎம்ஆரில் ஊழியம் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகிறோம், போகும்போது எந்த இடத்துல போனாலும் இங்கே யாராவது ஆண்டவருடைய சீஷர் இருக்கிறாரான்னு நம்ம பார்ப்போம். எங்கே யாராவது ஆண்டவர் ஏற்றுக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா பார்ப்போம். இங்கே யாராவது நம்மளை போல நொறுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா பார்ப்போம். அவங்க கூட இணைந்து எப்படியாவது ஊழியம் பண்ண முடியுமான்னு யோசிப்போம். அதுதான் இங்கே நடக்குது. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அவங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு மாதிரி ஃபோன் கால் கிடையாது, ஃபோன் நம்பர் கொஞ்சம் அனுப்புங்க, அவங்க ஃபேஸ்புக் கொஞ்சம் அனுப்புங்க, இமெயில் ஐடி அப்படியே பண்ண முடியும். இல்லை, they need to go and search. யாரை தேடுகிறார்கள்? சீஷர்களை தேடுகிறார்கள். என் மகனே, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உனக்கு அவசியமானது பணம் அல்ல, உனக்கு வேண்டியது சீஷர்கள். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு சர்ச்சில் கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், போய் பேசணும்னு வைங்களேன், நம்ம பேசின பிறகு இன்னொருத்தர் பேசுவார். ஆனால் நம்ம சர்ச்சில் நம்ம பேசணும்னா, நம்ம சீஷர்களுக்கு நம்ம பேசணும்னா, நம்ம பேசுகிற வார்த்தை தான் மெயின். Paul doesn't want to waste his time speaking to anybody from now. இன்னையிலேருந்து இனிமே அவர் தான் சீஷர்களுக்கு தான் பேச போகிறார். சீஷர்களை கண்டுபிடித்து எத்தனை நாள் போனாங்களா? 7 நாள் தங்குகிறோம்.
அப்போ கப்பல் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு பார்த்தாங்க. 7 நாள் டைம் இருக்குது. இருந்து சர்ச்சை ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது பாருங்கள், அந்த இடத்துல சீஷர்கள் பாருங்கள் ஆவியின் ஏவுதலினாலே சொல்கிறாங்க எருசலேமுக்கு போக வேண்டாம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், போக வேண்டான்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் போக சொல்கிறாருன்னு பவுல் சொல்கிறார். ஆமென். நான் அதை யோசித்து பார்த்தேன். ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சீஷர்கள் கையில் போக வேண்டான்றாரு, பவுல்கிட்ட போன்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் போக வேண்டான்னு சொல்ல ரியாலிட்டியை காட்டுறார். சீஷர்கள் பயந்து போயிட்டா ஐயாக்கு எதனா ஆயிடமோன்னு பயத்தில் நிப்பாடுறாங்க. பவுல் ஆண்டவருடைய ராஜ்யம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வைராக்கியமாக போகிறார். பரிசுத்த ஆவியானவர் ரியாலிட்டியை காட்டுறாரு. ஒரு டிசிஷனும் கொடுக்கல. யூ டிசைட். இன்னைக்கு கூட ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா பரிசுத்த ஆவியானவர் காட்டுவார். ஊழியத்துக்கு போய் ஈஸியாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. உன் பலம் குன்றும், உன் பணம் குன்றும், உன்னுடைய மனதில் உன்னுடைய சரீரத்தில் பலம் குன்றும். அதனால் எக்ஸ்ட்ரா லோடு வரும். போகிறதா வேணாமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. போகாமல் வீட்டில் இருக்கலாம். டைம் காலையில் 10 மணி ஆகுது. நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் இருக்கும். தூங்கலாம், டிவி பார்க்கலாம், பல விஷயங்கள் இருக்குது. இங்கே சர்ச்சுக்கு வந்தால், ஊழியத்துக்கு வந்தால் ஒரு லோடு வரும், எக்ஸ்ட்ரா லோடு வரும். யாரோ ஒருத்தருக்காக நம்ம மெனக்கடுற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரீயாக செட்டில் ஆகலான்ற நிலை இருக்கலாம். ஆனாலும் பவுல் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். கரெக்டாக அந்த 7 நாள் முடிந்த பிறகு கப்பல் கிளம்புற நேரத்தில் பவுல் போய் கப்பல் ஏறிட்டார். டிக்கெட் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்யா, உங்களுக்கு வீடு போடுறோம், நீங்கள் தீருவில் செட்டில் ஆகிடுங்கய்யா. பவுல் தீருவில் செட்டில் ஆனான்ற பேர் அவர் வாங்க விரும்பலை. பவுல் இப்போ நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் பவுல் பயந்து தீருவில் செட்டில் ஆகியிருந்தார்னா எப்படி படிப்போம் அவரை? நம்ம ஹீரோவை பார்ப்போமா? தீருவை விட்டு புறப்படுகிறார். பாருங்கள், அவர்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டணத்துக்கு புறமே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையில் நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினோம். ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு they kneel down, we kneel down on the shore and prayed. நாங்கள் ஜெபிச்சோம். ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார். இட்ஸ் லைக் டேரிங் ஆஃப். அப்படியே கிழிச்சிக்கிட்டு உறவுகளை விட்டு பித்துக்கொண்டு வருகிறது போல இருக்கிறது. லைக் டேரிங் ஆஃப். தீருவில் இறங்குறாரு, ஜெருசலேமுக்கு போகிறாரு, டைரக்டாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாரு. சீஷர்களால் கூட இவரை காப்பாற்ற முடியாது. he wants to go. நான் போகிறேன் என்று புறப்பட்டு போகிறார். நான் இப்போ கப்பல் தீரு பட்டணத்தில் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் சில ஸ்டாப்பேஜ்லாம் இருக்க போகுது. ஆனால் இந்த கப்பல் எங்கே போகுது? ஜெருசலேமுக்கு போகுது. ஜெருசலேம் அஃப்கோர்ஸ் அது போர்ட் சிட்டி கிடையாது. கலிலேயா கிட்ட தான் அவங்க அதுக்கப்புறம் ரோடு மார்க்கம் எடுக்கணும். கலிலேயா கடல், கடல். ஜெருசலேம் யூதேயாவில் இருக்குது, அது குன்று. அப்போ எருசலேமுக்கு போனோன்னா நிறைய கப்பல் போகாது. கலிலேயாவில் இறங்கி அங்கேருந்து ரோடு மார்க்கமாக நடந்து போனோம், இல்லைனா குதிரையில் போனோம், ஏதோ ஒன்று போகணும். எருசலேமுக்கு அவர் போகிறார். எவ்வளோ கஷ்டமான விஷயம் பாருங்கள். இப்போ தீருலேருந்து எங்கே போயிட்டார்? எருசலேம் நோக்கி போகிறார். எல்லாரும் அக்கம்பளி ஃபேமிலி எல்லாரும் வந்துருச்சு. சொல்லிட்டாங்க, ஐயா கையில் சிலுவை போட்டுக்க, ஐயா கையில் ப்ரே பண்ணிக்க, ஐயா கையில் ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவர் தான் நம்ம பாஸ்டர். இப்போ கப்பல் எங்கே வருது பாருங்கள். தீருவிலிருந்து புறப்பட்டு டோலமியாஸ் அப்படின்ற இடத்துக்கு வருகிறது. டோலமியா. இந்த பேருங்கெல்லாம் நீங்கள் இந்த டோலமி அப்படின்னு பேர் எல்லாம் இந்த சீசர்கள், அந்த ஜூலியஸ் சீசர்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி டோலமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட அந்த க்ரீக் ஃபிலாசபரில் அவர் ஒருத்தர், அந்த பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பட்டணத்துக்கு பேர் டோலமி அப்படின்ற இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல சகோதரர்களை விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கியா? ஆமேன். அவர்களிடத்தில் எத்தனை நாள் தங்கினாங்களா? 1 நாள். எத்தனை நாள் தங்கினாங்க? 1 டே. பவுலோட அவரோட பிளானிங் ஐட்டினரியே நம்ம கையில் கொடுக்கப்படுது. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகி நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். இப்போ நீங்கள் செசரியாவுக்கு வந்துட்ட பிறகு பிலிப், இயேசு கிறிஸ்துக்கு பிலிப் என்று ஒரு சீஷர் இருந்தார். ஆமென். அந்த உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற போது பிதாவை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும்னு ஒரு பிலிப்பு கேட்பார். அது ஆனால் இந்த பிலிப் 7 டீக்கனில் ஒரு பிலிப், 7 எல்டர்ஸ்,
கிரேக்க விதவைகள் ஒழுங்காக விசாரிக்கப்படவில்லை என்னும் போது அப்போஸ்தலர்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சாப்பாடு போடுற வேலை, குழம்பு ஊற்றுற வேலைலாம் எங்கள் வேலை இல்லை, எங்கள் வேலை ஜெபம் பண்ணுறது, வசனத்தை போதிக்கிறதுன்னு சொல்லி 7 பேரை நியமிப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் ஸ்தேவானை கல்லெறிஞ்சி கொள்ட்டாங்க. இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் பிலிப். என்ன பேருங்க? பிலிப். அன்னைக்கு சபையில் பவுல் இல்லை. அன்னைக்கு சபையை எதிர்த்தவர் பவுல், அந்த ஸ்தேவானை கொன்னவர் பவுல். இந்த பவுலை பிலிப் ஏற்றுக்கிறார். எப்படி இருந்திருக்கணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்? என் நண்பனை நீ சாவடிச்சிட்ட, இப்போ நீ பாஸ்டர் ஆகிட்ட, உன்னை நான் ஏற்றுக்கொள். ஒரு நாள் எனக்கு எதிரியா அந்த பிலிப் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம். நான் இந்த பிலிப்பை பற்றி நீங்கள் மறக்கூடாது. இந்த பிலிப் வந்து சாதாரண ஆள் இல்லை. எத்தியோப்பியா இன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் இந்த பிலிப்பு தான். காந்தாகிய மந்திரி கூட ஓடினார அந்த பிலிப்பு தான் இது. ஆமென். இந்த பிலிப்போட வீட்டில் பிலிப்புக்கு ஒரே சந்தோஷம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஒரு நாள் எதிர்த்தவன் இன்றைக்கு என் வீட்டில் வந்திருக்கிறான் மெசேஜ் கொடுக்கும்படியாக. ஆமென். அவங்க வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கன்னி பெண்கள் தான், 4 டாட்டர்ஸ். யாருப்பா சொன்னது பொம்பளை பிள்ளைங்க ஊழியம் செய்ய முடியாதுன்னு? நம்முடைய திருச்சபையில் மெயின் பேக் போனாக நின்று ஊழியம் பண்ணதே யார் தான்? அவங்க தான். அவங்க எடுக்கிற முடிவு தான். இல்லை, என்னுடைய ஜீவ வார்த்தை சபையை மெயினாக நடத்தி கொண்டு போகிறது அம்மா தான், பெரிய பாஸ்டர் அம்மா தான். அதுவும் நம்முடைய GA 611 GI 611 தலைமை சபை GA இருக்க பாஸ்டர் அம்மா தான். அவங்க எடுக்கிற முடிவு தான். அவங்களெல்லாம் அயர்ன் லேடிஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கி என் பிள்ளைகள் இங்கே அமர்ந்து ஊழியம் செஞ்சுக்கிறீங்க, உங்களெல்லாம் நான் அயர்ன் லேடிஸ்ன்னு சொல்கிறேன். ஐயாவுக்கு, பிலிப் ஐயாவுக்கு ஒரு பையன் கூட இல்லை. எத்தனை பொண்ணு? நீ ஒரு பொண்ணு வச்சுருக்க போதும். அந்த 4 மடங்கு என்ன பண்ணோம்? ஊழியம் செய்யும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ரொம்ப பேசுதுன்னு கவலைப்படாத, ஒரு நாள் ரொம்ப இதை பற்றி பேசும். அல்லேலூயா. அவ்வளோதான். நீ பேசு ட்ரைனிங் எடுத்துக்க. ஒரு நாள் எங்கள் அப்பாவை பற்றி நீ என்ன பண்ணுவ? பேசுவேன். 4 பெண்கள் வச்சுருந்தார். ஆமென். ஆமாம். ஒரு ஹைலி எஸ்டீம்டு பர்சன் பிலிப் அங்கே இருக்கிறார். அங்கே போய் அந்த இடத்துல தங்கி குமாரத்திகளுக்கு இருந்தாங்க. ஆமாம், அங்கே தங்கி இருந்து அந்த பிள்ளைகளும் ப்ராஃபஸி பண்ணுது. அப்போ பிலிப் சுற்றி ஒரே தீர்க்க தரிசனம் தான். ஏன்னா இஸ் அ ப்ரொஃபெட்டிக் மேன். ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டு கந்தாயக மந்திரி போகிறான், நீ ஓடுன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அக்யூரேட்டான ப்ராஃபஸி அங்கே பண்ணும்போது ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரி. பாருங்கள், the minister of God has to be ministered here. ஊழியக்காரு அவர் நமக்கு ஊழியம் பண்ணுவார், அவர் நமக்கு பண்ணுவார்ல. பல நேரம் ஊழியக்காரருக்கு நம்ம பண்ணுற நிலைமைக்கு ஆகிடும், ஊழியக்காரருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், பவுல் பெரிய ஜாம்பவான். he is an apostle to the Gentiles. புறஜாதிகளுடைய போப் இவர் தான். இன்றைக்கி சொல்லுன்னா உலகத்து மக்களுடைய போப் ஆண்டவர். யூதர்களுக்கு தான் போப்பு பேதுரு, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் போப் யார் தான்? இந்த பவுல். அநேக நாள் தங்கி இருக்கையில் அகபு, இதான் மெயின் புரிஞ்சுங்க, அகபஸ், கிரேட் ப்ராஃபட் ஃப்ரம் அகபஸ், யூதேயாவிலிருந்து வருகிறார். யூதேயான்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இயேசுவோட ஊர். யூதேயான்றது யாரோட நாடு? மறக்கக்கூடாது. யூதா கோத்தர்த்து, சிங்கத்தோட ஊர் எதுங்க? யூதேயா. அந்த சிங்கத்தோட பட்டணம் எது சொல்லுங்க பார்க்கலாம்? எருசலேம். சிங்கத்தோட கிராமம் எது சொல்லுங்க பார்க்கலாம்? பெத்லஹேம். ஆமென். புரிஞ்சுக்கணும், 2 பேர் பெத்லஹேம்லேருந்து வந்து பட்டணத்தையும் கலக்கினாங்க, உலகத்தையும் கலக்கினாங்க. ஒருத்தர் தாவீது. ஊர் எது? பெத்லஹேம். நாடு எது? யூதேயா. யூதேயாவில் உள்ள பெத்லஹேம்ன்ற கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறவர் தான் தாவீது. நம்ம பிள்ளைங்களாம் கிராமத்தில் வந்து சிட்டியில் சொத்து வாங்குவாங்கள்ல. ஓ, கிராமத்தால் சிட்டியில் வீடு வச்சுக்கிறியான்றது போல் நம்ம ஐயா கிராமத்தில், தாவீது ஐயா கிராமத்துலேருந்து வந்து எருசலேமையே சம்பாதிச்சார். 350 ஏக்கர். இன்றைக்கி காஸ்ட்லியஸ்ட் லேண்டை வாங்க முடியாது. முதல்ல என்றைக்குமே அங்கே வாங்க முடியாது. அதுக்கு யார் சொந்தக்காரு? தாவீது. அதே தான் நம்ம ஜீசஸ். பிறந்தது எங்கே? பெத்லஹேமில். வளர்ந்தது எங்கே? நாசரத்து. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது எங்கே? ஜெருசலேமில். ஆமென். இந்த யூதேயாவிலிருந்து ஒருத்தன் வரானாலே என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு நாள் நம்முடைய கிரேட் கிராண்ட் மதர் சர்ச்சோட கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன் தாய்வானுக்கு. அங்கே 1000கணக்கான பேர் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் மைக் எடுத்து பெத்லஹேம். அப்பா அந்த பேர் சொன்னதுமே அவரை எப்போ நான் போய் பார்ப்பேன். அவர் ஒரு ஜூவிஷ் லுக் இல்லை, ஒரு அரேபியனோட லுக்கு. ஏற்கனவே நம்ம நார்த் இந்தியன் மாதிரி இருந்தார். அவரை போய் பார்த்து அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதா ஒரு சந்தோஷம். எந்த ஊரில்? பெத்லஹேமா கேட்டுனேக்கிறோம். பெத்லஹேம். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், அப்புறம் அவர் பேசுனது ஒவ்வொன்றும் கவனிக்க ஆரம்பித்தோம். அவர் எப்படி ஊழியம் பண்ணுறாரு. அங்கே யாரையும் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த முடியாது. 10 பேர் சபையில் இருந்தாலே பெரிய விஷயம். சில வீடியோலாம் காட்டினார். யூதர்களும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க,
இஸ்லாமியர்களும் ரட்சிக்கப்பட அப்போ அந்த சபை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். யாருன்னா ஃபாரினர் வந்தால் தான் சர்ச்சுக்கு வருவாங்க, மீதி இப்போ ரட்சிப்புல வழிநடத்தவே முடியாது. அவங்க யூதர்கள் ஏழையாக இருந்தாலும் கிறிஸ்துவ ஏற்றுக்க அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொன்னார். ஐயா நீ எதனா கஷ்டப்படு, நீ எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்க, வா நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். ஆமேன். இப்போ அகபு வந்து யூதேயாவிலேருந்து வந்திருக்கார். இப்போ சொல்லுங்கள், பேச்சு எடுப்படுமா? பயங்கரமாக எடுப்படும். யார் ஊர்? ஜீசஸோட ஊர். இவர் என்ன பண்ணாருன்னா, பவுல் கொஞ்சம் பெல்ட்டு கொஞ்சம் கேட்டுங்களேன் அப்படின்னார். பவுல் பெல்ட்டு கட்டி குடிச்சதும் தன் கையை பெல்ட்டில் கட்டிக்கிட்டார். கட்டிக்கிட்டு இந்த பெல்ட்டை யாருதோ அந்த ஆளை இப்படி கையை கட்டுவாங்க அப்படின்ட்டு பார்த்துருக்கிறது பவுலோட டிசைப்பிள்ஸு, சீஷருங்க. அவங்க லீடர் இப்படி கட்டுவாங்கன்னும் போது ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ல, ஐயோ வேணாம் அப்போனா என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, உங்கள் காலில்னா வேறு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. கூட லூக்கா போகிறார், இதை ரெக்கார்ட் பண்ணுற லூக்கா போகிறார். பல ப்ராஃபஸி, போகாதீங்க. அப்போ பவுலோட நிலைமை என்ன பாருங்க. ஆமேன். இந்த கச்சையை உடையவனை இப்படி புறஜாதி கையில் கட்டி கொடுப்பாங்க என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன். பட்ட பிறகு நாங்களே லூக்காவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, தீமோத்தேயு சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ஐயா அப்பா வேணாப்பா, ப்ளீஸ்ப்பா போவாதப்பா, உன் காலில் நான் விழுறேன்ப்பா, நீ என்ன பண்ண, போவாதப்பா, அப்பா ஒரு ஆள் தான் உருப்படியாக இருக்கிற ஊழியம் பண்ணுறது, உன்னை விட்டோம்னா அப்புறம் நாங்கள் என்ன ஆகும்னு தெரியல. தே நியூ த டேஞ்சர். ஜீசஸை கட்டின்னு போனாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் அந்த இடத்துல வரல தெரியுமா? எருசலேமுக்குள் கால் எடுத்து வச்ச என் ராஜா உங்கள் ராஜா இயேசு எருசலேம்ந்து வெளியில் வரல. செத்து போய் உயிராக எழுந்து மறுரூபமாகி தான் கலிலேயாவுக்கு போனார். அதே மனித அவதாரத்தோடு வரல. 2000 வருஷம் ஆகுது. அப்படியே மேலே ஏறி போயிருக்கார், திரும்பி வரன்னு இருக்கார். அவங்களுக்கு தெரியும், யூதர்கள் கட்டினான்னா சாகடிக்காமல் விட மாட்டான், ரோமர்கள் கட்டினானா சாகடிக்காமல் பார்க்க கூட முடியாது, ஜெயிலில் தூக்கி போட்டுருவான். இது நம்மோட ஜெயிலு கிடையாது, போய் பெயில் வாங்கிலாம் அப்ளை பண்ணுறது. இது சீசரோடது. அங்கே போகிறவனையும் சாகடிப்பான், கேட்குறவனையும் சாகடிப்பான். என்ன, போகாதீங்கன்னும் போது நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் கவனிங்க, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் சபையை உருவாக்கிட்டேன், ஊழியத்தை உருவாக்கிட்டேன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அவ்வளோதான், ஒரே போட்டார். டோன்ட் கிரை, என் இதயத்தை உடைந்து போக பண்ணாதீங்க, என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க. நான் எருசலேமில் என் கர்த்தருக்காக, இந்த வேர்டு மறக்காதீங்க, கர்த்தராகிய இயேசுவுக்காக. அன்றைக்கு இன்றையிலிருந்து 25 ஆண்டுகள் முன்பாக கமாலியல் பாதத்தில் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின அந்த சவுல் இப்பொழுது பவுலாய் மாறி அந்த கர்த்தருக்காக மரிக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி கிளம்பிட்டாங்க. நாங்கள் சாமான்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு we took up our carriages and went up to Jerusalem. Hallelujah. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், took up our carriages, புறப்பட்டு போயிட்டாங்க. செசரியா பட்டணத்தில் சீஷர் சிலர் வந்தது பற்றி சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனை தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இப்போ ஐயா ரோட்வேஸ் எடுத்துட்டார். கப்பலில் வந்துட்டு சிசரியாவிலேருந்து இறங்கி என்ன பண்ணிட்டாரு, இப்போ ரோட்வேஸ் இறங்கிட்டார், ரோட்வேஸ் போக போகிறார். அப்போது சிசரியா டு ஜெருசலேம் வந்து ரோடு மார்க்கம் எடுக்க போகிறார். இப்போ கொஞ்சம் பேர் வராங்க, இந்த பேருங்கெல்லாம் எனக்கு தெரியல, மனசோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க கூட நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு இந்த ஊரில் எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு, இல்லைப்பா போன வரும்போது தான் ஃப்ரெண்டானார், எப்படி அப்படின்றது போல் பல பேர் பவுலை கூப்பிட்டு மனப்படமாக ஒரு 1000 சீஷரோட பேர் சொல்லுவார் போல. இந்த ஊரில் இவர், இந்த ஊரில் அவர், அந்த ஊரில் அவர், அந்த ஊரில் அவர், அந்த ஊரில் எல்லாரும் கூட பேசுகிறவளுக்கு திறமை படைத்தவராய் பவுல் இருக்கிறார். இன்றைக்கி யார் வீட்டில் தங்க போகிறார் பவுல் அங்கே வந்தார்னா, மினாசோன் என்னும் பழைய சீஷனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனை எங்களோடு கூட கூட்டி கொண்டு வந்தோம். அப்போ அவருக்கு ஒரு வீடு இருக்குது எருசலேமில் ஹோட்டல் புக்கிங்லாம் கிடையாது, பெரிய பிக் ஷாட்ஸ் தான் வீடு இருக்கும். எருசலேம் ஆலயத்துக்கு வந்துட்டு வெளியில் போயிடணும். ஜீசஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயத்துக்கு வந்துட்டு திரும்பி வெளியில் போயிடுவார். நம்ம இவங்க அந்த லாசர்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க வீட்டுக்கு போயிடுவார், திரும்பி காலையில் அந்த ஏரியாவுக்கு போயிடுவார். தங்க முடியாது ஜீசஸ்கே, வெரி காஸ்ட்லி சிட்டி அந்த காலத்தில். இப்போ பவுல் வரும்போதும் அப்படி தான் ஒருத்தர் வீட்டில் தங்குறாங்க. ஆமேன். போய் யார் வீட்டில் தங்குனாங்க, அந்த பேரை மறக்க மாட்டிங்களே, மினாசோன். பேர் ஞாபகம் வச்சுக்கலாமா? பவுல் பேர் ஞாபகம் வச்சுட்டீங்களே, பவுலுக்கு தங்கறதுக்கு வீடு கொடுத்தாரு, அவர் பேர் என்ன பண்ணுங்க, மினாசோன். வீட்டுக்கு கூட்டி கொண்டு வரும்போது பவுல் அடுத்த நாள் காலையில் ஜெருசலேம் கவுன்சிலுக்கு போகிறார். கவுன்சில்னால் இப்போ புரிஞ்சுங்க, வேறு யாரும் இல்லை, நம்ம பேதுரு ஐயா
யாக்கோபு, ஜீசஸோட தம்பி யாக்கோபு இவங்க கையில் கூட்டு போகும்போது அவங்க வந்து பவுலை சந்தோஷமாக இருக்கிறாங்க. பவுல் வா 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 வா, எப்படி இருக்குது ஊழியெல்லாம்? அவங்க எங்கேயும் வெளியே போகல, இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த 50 பேர் 60 பேர் 100 பேர் தான். ஆனால் பவுல் எவ்வளோ? லட்சக்கணக்கான பேர். பவுல் வா. இந்த நம்ம லூக்காவை, தீமோத்தேயுவை எல்லாரையும் கூட்டி எங்கே போகிறாரு? மூப்பர்கள் கையில் போகிறார். மூப்பர்கள் புறஜாதிகள் இடத்துல செய்த எல்லா சாட்சிகளையும் கேள்விப்பட்டு மகிமைப்படுத்துகிறார்கள். 20ஆம் வசனம் நம்ம படிச்சுன்னுக்கிறோம். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தார்கள். ஆமென். ஆமாம். இப்போ ஒரு வசனத்தை பெரியவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாக இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமையின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீ சொல்லி இவ்விதமாக அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். எடுத்ததுமே பிரச்சனை ஜாஸ்தியாகுது. எங்கே? உள்ளே கவுன்சிலில். ஐயா இன்னும் ஆலயத்துக்கு போகல, அந்த ஒரிஜினல் யூதர்களை பார்க்கல, கிறிஸ்டியன் ஜூஸை தான் பார்க்குறாரு, பெரியவங்களை பார்க்குறாரு, யாக்கோபை பார்க்குறாரு. யாக்கோபு ஜீசஸோட தம்பி, தன்னுடைய தாய் சபைக்கு வந்திருக்காரு. தாய் சபை என்ன சபை? அந்தியோகியா சபை தான். ஆனால் மெயின் தாய் சபை எது? எருசலேமுக்கு வந்திருக்காரு. பெரியவங்க பவுல், உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? ஊழியெல்லாம் நல்லா பண்ணுற, ஆயிரக்கணக்கான பேர் யூதர்களில் ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா? ஆமாய்யா. அவங்கள போய் விருத்த சேதனம் பண்ண வேணான்னு சொன்னியாமே. பவுல் அப்படியா சொன்னார்? புறஜாதிகள் பண்ண வேணாம் தான். எப்படி கலரி வந்துருச்சு பாருங்கள். யூதர்களை போய் மோசே நியாயப்பிரமாணம் செய்ய வேணான்னு எப்படி சொல்லுவேன்? அதனால தான் தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு ஃபேமிலிக்கும், ஒவ்வொரு இன மக்களுக்கும், ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்களுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சரில் தலையிடக்கூடாது. நீ இனிமேல் இதை பண்ணாத, இனிமேல் அதை பண்ணாத. அவங்கவுங்க முறைமைப்படி என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க. ஆனால் யாரை சொந்த ரட்சிகரை எடுத்துக்குங்க. ஆமாம், கல்ச்சரை தொட்டோம் நம்ம செத்தோம். கிறிஸ்டியானிட்டி பரவாது. கிராமத்துக்கு போகிறோம், ஆதி மக்கள் கையில் போகிறோம், மலையில் இருக்கிற மக்கள் கையில் போகிறோம். உங்கள் கல்ச்சரை என்ன பண்ணக்கூடாது? பிறந்த நாள் இப்படி தான் கொண்டாடுவாங்க, கொண்டாடுப்பா. கல்யாணம்னா இப்படி தான் பண்ணுவோம், பண்ணுப்பா. கறி தான் சாப்பிடுப்பா. ஆனால் யாரை ஏற்றுக்கோ? எப்படி புரட்டுறாங்க பாருங்கள். பெரியவங்க கையில் ராங் நியூஸ் வந்துக்குது. பவுல் ஊழியத்துக்கு போகிற இடத்துலலாம் யூதர்களை கூட விருத்த சேதனம் செய்ய வேணான்னு சொல்கிறான். அப்படி சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பு இல்லை? யூதர்களுடைய மெயின் பெருமைக்குரிய பொருள்னா தெரியுமா? விருத்த சேதனம். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம். இயேசு விருத்த சேதனம் பண்ணிக்கிறார், பவுல் விருத்த சேதனம் பண்ணிக்கிறார். நீ எப்படி மற்றவங்களை விருத்த சேதனம் பண்ண வேணான்னு சொல்லுவேன்? நீங்களும் நானும் பவுலாக இருந்தால் நொறுங்கி போயிடுவோம். ஐயா, உன்னை அழைச்ச ஆண்டவர் தான் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அவங்க சொன்னாங்கன்னா எப்படி நம்புவீங்க? நான் கோச்சின்னு போயிருப்பேன். முடியாதே. இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள்லாம் உன் மேலே கோபமாக இருக்காங்க. நீ போகிற, யாரை மாற்ற பார்க்குற? யூதர்களை. என்ன மாற்ற பார்க்குற? விருத்த சேதனம் செய்யாதன்னு சொன்னியாம. உங்களுக்கு புரிஞ்சிச்சாங்க? யூதர்கள் விருத்த சேதனம் அவங்க முறைமையின்படி பண்ணிக்கிட்டு கிறிஸ்டியனாக மாறிடணும். புறஜாதியான் விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை, கிறிஸ்டியனாக மாறிடலாம். இதுதான் டீச்சிங். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? இப்போ நீ எருசலேம் தேவாலயத்துக்கு வந்துட்ட, பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வந்துட்ட. யூஷுவலாக வருஷம் யூதர்கள் 3 பண்டிகைக்கு போகணும். அதில் ஒன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை. நீ இப்போ அங்கே போகும்போது அங்கே இருக்கிறவங்க உன்னை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. அதனால் நீ ஒன்று பண்ணு பாருங்க. என்ன பண்ணு? பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவங்க என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க? அவர்களை நீ சேர்த்து கொண்டு அவர்களோடு கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரகம் பண்ணி செல்லுமானதை செலவு செய்யும். அப்பொழுது செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தமாய் இருக்கும் என்று நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கும் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இது எது சொல்லுது? ஜெருசலேம் கவுன்சில் சொல்லுது. நீ நம்ம ப்ரேயருக்கு வந்துட்ட, இவங்களாம் கிறிஸ்டியன்ஸு. நாளைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை. எங்கே போனோம்? எருசலேம் தேவாலயத்துக்கு போனோம். அங்கே போய் நின்றுட்டு ஆலயத்தில் ஏன் கூட 4 பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த 4 பேர் சவரகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு செலவு ஆலயத்தில் கட்டணும், ஒரு ஃபீஸ் கட்டணும். அதை நான் கட்டுறேன் அப்படின்னா அவங்க ஓ, இந்த பவுல் பற்றி நம்ம கேள்விப்பட்டது தப்பாச்சே, அவர் விருத்த சேதனம் பண்ண வேணான்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்தா 4 பேரை சவரகம் தலை மொட்டை அடிக்கும்படி கூட்டி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு உனக்கு நல்ல பேர் வரும், நீ பண்ணு என்று சொல்ல நம்ம பவுல் என்ன பண்ண போகிறாரு? புறப்பட்டு போகிறார். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவர்களை கை கொள்ளாமல் விக்கிரங்களுக்கு படைத்தவர்கள் ரத்தத்துக்கும் நெருக்குண்டு சத்தத்துக்கு வேசத்தனுக்கு விளைவிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களை எழுதி அனுப்பினோமே என்றார்கள். புறஜாதியார் எதனா பண்ணிட்டு போட்டோம், இதை மட்டும் பண்ணக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, நெருக்குண்டு செத்தது சாப்பிடக்கூடாது, ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடாது. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணோம்? விருத்த சேதனம் செய்ய வேண்டும்.
உடனே பவுல் என்ன பண்ணார், அந்த 4 பேரை கூப்பிட்டார். என்ன பண்ணிட்டாருங்க, ஜெருசலேம் கவுன்சில் வாடகையில் இருக்குது, கூப்பிட்டு எங்கே போகிறாரு, சாலமோன் கட்டின தேவாலயம், ஏரோதுவால் புதுப்பிக்கப்பட்ட தேவாலயத்துக்கு 4 பேரை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறாரு, காசு கட்ட போகிறார். அப்போ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பவுல் 4 பேரை கூட்டிக் கொண்டு சுத்திகரிப்பு வந்திருக்கிறார்னு ஒரு பேர் வரும். ஓகேயா? இப்போ என்ன வந்துடும், இது எத்தனை நாள் பண்டிகையா, 7 நாட்கள். ஆமென். 7 நாள் நிறைவேறுகையில் பவுல்ன்றவர் எத்தனை பேரை கூப்பிட்டாண்டாருன்னும் போது, ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள். எங்கேருந்து வந்துக்கிறாங்க, ஆமாம், இதான் ஏசியா மைனர், துருக்கி. பவுல் ஊழியம் பண்ணதெல்லாம் எங்கே, துருக்கி. அங்கேருந்து வந்த யூதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை போகிறார அந்த மொட்டை அடிச்சுட்டு அவர் தான், இஸ்ரவேலரே கத்துறானுங்க பாருங்க, உதவி செய்யுங்கள் நம்முடைய ஜனத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் இந்த ஸ்தலத்துக்கும். நம்ம கோயில் இல்லை, நம்முடைய என்ன கோயில் சொல்லுவோம், நம்முடைய குலதெய்வ கோயில். நம்ம மொழியில் சொல்லணும், எருசலேம் ஆலயம் எது, உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது, இங்கே மட்டும்தான். நம்முடைய கோயில், நம்முடைய ஆலயத்துக்கு, இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாக எங்கும் போதித்து வருகிறவன் இவன் தான். இப்போ யாரை கூப்பிட்டு வந்துட்டான், கிரேக்கர்களை கூப்பிட்டு வந்துட்டான்ட்டாங்க. ஆனால் அவர் கிரேக்கரை கூப்பிட்டு வரல, யாரை தான் கூப்பிட்டு வந்தார், யூதர்களை தான். 4 கிரேக்கரை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணிட்டான், அசூசிப்படுத்திட்டான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஜீசஸ் காலத்தில் கூட ரோமன் சோல்ஜர்ஸ் கூட எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போகக்கூடாது, பார்டரில் கூட போகக்கூடாது. அவங்களுக்குன்னு ஜூவிஷ் சோல்ஜர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. என்றைக்கும் அப்படி தான், வேறு யாரும் போகக்கூடாது. யார் வந்தாலும் தொட்டால் தீட்டு, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. கிரேக்கன் உள்ளே வந்தால் இடம் தீட்டாடும். ஆமேன். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எபேசியன் ஆகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடன் இருக்கிறதை வரும்போது, பவுலும் இந்த துரோபிமும் இருந்தாங்க பாருங்கள், துரோபிமை கூட்டின்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கிரேக்கன்ட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஐயா யாரை கூட்டு போகல, கிரேக்கர்களை கூட்டு போகல. அப்போது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜூயிஸோட யூதர்களுடைய ஒரு விஷயம் தெரியுமா, என்னை நீ தொட்ட நீ செத்த, என் மதத்தை நீ தொட்ட நீ செத்த. அப்படி அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் சாகடிச்சிருவாங்க. உலகெங்கும் ஏதோ சொன்னானாங்க, ஜனங்க வருது பாருங்கள், எவ்வளோ ரத்த வெறி பாருங்கள். ஆமாம், ஜீசஸையே கொலை செஞ்ச டீம் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்துக்கு புறமே இழுத்து கொண்டு போனான். புடா, தூக்கி வெளியே போடுறா, உள்ளே போக கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க, இழுத்துட்டு வெளியே போய் தேவாலய கதவை மூட்டாங்க. உள்ளே வர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை, சாகடிச்சிடணும் இவனை. என்ன பண்ணுறாங்க, கொலை செய்ய டைரெக்டாகவே. அமளி உண்டாகும்போது போர் சேவகர்கள் எப்போதும் ரெடியாக இருப்பாங்க. ஜீசஸ் காலத்திலே ஜீசஸ் ட்ரையல் நடக்கும்போது பிலாத்து அங்கே இருக்கான், தெரியும் இல்லைங்களா? பிலாத்து சாதாரண ஆள், மிலிட்ரி படை தளபதி, சண்டைக்கு போய் ஜெயிக்கிறவன். அவன் ஏன் அன்றைக்கி வந்து அங்கே உட்காந்துருக்கிறான்? இங்கே கலகம் உண்டாச்சுன்னா மிலிட்ரியால் தான் அடக்க முடியும். யார் அடக்க முடியும்? சாதாரண போலீஸால் அடக்க முடியாது. யார் வரணும்? மிலிட்ரி, துப்பாக்கி எடுக்கணும், இப்போ தான் அடங்கும். சேனாதிபதி இருக்கிறாரு, போர் சேவர்கள் இருக்கிறாங்க. பவுலை அடிக்கிறத பார்த்ததும் மிலிட்ரி வந்து இறங்கிருச்சு. ஸ்டாப் அப்படின்னும் போது நிறுத்திட்டாங்க. அது வரைக்கும் பவுலை என்ன பண்ணிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராலையும் இப்போ காப்பாற்ற முடியாது. அவங்களுடைய அசிஸ்டன்ஸ்லாம் புறஜாதிகள் எல்லாம் எங்கே இருக்குது, தூரம் போயிடுச்சு. இப்போ பவுல் யூதர்கள் கையில், தன் சொந்த ஜனத்து கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஜீசஸ் கூட சொந்த ஜனத்து கையில் தான் இருந்தார். பிலாத்து ஜீசஸை காப்பாற்ற பார்த்தா கூட அந்த சொந்த ஜனம் உள்ள சாவடிச்சு தான் தீர்வுன்னு சொல்லிச்சு. சும்மா யோசிச்சு பாருங்களேன், நம்ம அண்ணன் தம்பி பங்காளி பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் எல்லாம் வந்து நம்மளை கட்டி எடுத்துகிட்டு போய் இவனை சாவடின்னு சொன்னால், வெளியில் இருக்கிற யாருன்னே தெரியாத ஒருத்தன் நம்மளை காப்பாற்ற நினச்சாலும் காப்பாற்ற முடியாமல் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த நிலையில் தான் பவுல் இன்றைக்கு நிற்கிறார். ஆமேன். சேனாதிபதி ஸ்டாப் பண்ணுறார். ஏன்னா டெத் ஆனால் கேஸ் ஆகிடும். கேஸ் ஆகிட்டா என்கொயரி ஃபுல்லாக ரோமில் நடக்கும். அதுவும் பண்டிகையில் எது எடுக்குதோ அவங்க ரோமனுக்கு வந்து ரொம்ப 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 ஜீரோ டாலரன்ஸ் அவங்களது. அடிதடி வந்தால் அவங்க சாவடிச்சிருவாங்க. சேனாதிபதி வந்து டக்குன்னு இந்த பவுலை பிடித்து 2 சங்கிலிகளால் கட்டி இவன் யார் என்று விசாரிக்கும்படி போட்டார். கோட்டைக்குள்ளே கொண்டு போய்ட சொல்லிட்டாங்க. கோட்டைக்குள்ளே கொண்டு போய் படியில் ஏற்றுறாங்க. ஜனம் ஃபுல்லாக ஓடுது. இவனை சாகடிக்காமல் விட மாட்டேன், இவனை அகற்றும் அப்படின்னு பண்ணும்போது போர் சேவர் வந்து பவுலை காப்பாற்றி தூக்கின்னு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ புரியுதா எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு? விட்டுந்தானே இருக்கோம், பவுலை கொண்டு ஆமாம் ஆமாம். இப்போ சேனாதிபதி தூக்கிட்டு போகிறான். சேனாதிபதிக்கு ஹீப்ரூ தெரியாது. அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து க்ரீக். அவங்களோட மதர் டங் வந்து லத்தீன்.
அவங்க ரோமர்கள், புரிஞ்சுக்கணும். ரோமரோட மதர் டங் லத்தீன். இன்றைக்கும் நீங்கள் ரோமில் போய் போப் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா அவரோட பைபிள் வந்து லத்தீன் மொழியில் வச்சுருப்பார். அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து க்ரீக். இப்போ நம்ம பவுல் படித்தவர் இல்லைங்களா, என்ன பாருங்கள், அந்த சோல்ஜர் தூக்கிட்டு போகிற சோல்ஜர் கையில் பவுல் ஹீப்ரூ லாங்குவேஜில் பேசலை. ஏன்னா யூதர்கள் ஹீப்ரூ மட்டும் தான் தெரியும். பவுல் கிரேக்க மொழியில் பேசினான். என்ன பேசுகிறாருங்க? இவரை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. எப்பா உனக்கு தெரியாதுன்னா தான்ப்பா சொல்லுப்பா அப்படின்றது போல் எல்லாம் தெரியுது. நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபேதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். பாருங்கள் எவ்வளோ பவுலுக்கு கெட்ட பேர் பாருங்கள். பவுல் வந்து அவங்கள கிரேக்க மொழியில் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், நீ யார்? 4000 பேரை கொண்டு போனவன் நீ அல்லவா? அதுக்கு பவுல், நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடன் பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஸோ ஹீஸ் ஐடென்டிஃபையிங் ஹிம்செல்ஃப். நான் அந்த கொலைபாதகம்லாம் கிடையாது, நான் சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒரு யூதன், நான் பேச வேண்டும் சொல்லும்போது சேனாதிபதி என்ன பண்ண போகிறாரு? பர்மிஷன் கொடுக்க போகிறாரு. படிக்கட்டில் பவுல் ஏறி நிற்க போகிறாரு. இந்த ஓடி வர ஜனங்களை மிலிட்ரி கண்ட்ரோல் பண்ண போது ஸ்டாப் நில்லுங்க, இவர் ஏதோ பேசணுன்றார், இவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசணுன்றாருன்னு சொல்லும்போது உத்தரவு கொடுக்க போகிறார்கள். அவங்க கையில் க்ரீக்கில் பேசுகிறாரு, இவங்க கையில் ஹீப்ரூவில். கை அமர்த்தி பவுல் கை அமர்த்துறார். ரிலாக்ஸ், இப்போ பேச போகிறார். ஆமேன். என்ன பேசாருன்றதை நாளைக்கு பார்ப்போம். 22வது சாப்டரில் ஒன்று மட்டும் எனக்கு புரியுது, கர்த்தருடைய ஊழியத்துக்காக தன் உயிரை கூட கொடுக்க வந்த ஊழியன். இந்த அபிஷேகம் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் யோசிக்கிறேன். நீங்களும் நானும் நம்ம தலைமையில் கை வச்சு இப்படி ஒரு அபிஷேகம் எனக்கு தப்பா? வெறுங்கையாய் நிற்கிறான். பவுல் கையில் ஒரு 10,000 ரூபாய் நோட்டு காசு இருந்திருக்கு. கர்த்தருடைய ஊழியம் இருந்தது. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நம்ம எல்லாம் உயிருக்கு பயப்படுறோம். ஒரு நாள் அது போதான் போகுது, எப்படியாவது போயிடும். ஆனால் இந்த மனுஷன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி அது இயேசுக்காக போனோம் என்று முடிவெடுக்கிறான். அவரை பார்க்கும்போது, அவரை பற்றி நினைக்கும்போது எனக்கே அவர் கையில் நான் நிறைய கற்றுக்கணும்னு தோணுது. இவரை பற்றி டெய்லி படித்தா இவரோட சீசனாகவே ஆயிடலாம் போல். இன்றைக்கு உலகத்தில் இப்படி தான் ஊழியக்காரர்கள் வேண்டும். திருச்சபை எப்படி போராடுறான் ஒரு மனுஷன், முழுவதும் ஜனங்கள். இது பவுலுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 25,000 பேர் இருந்த அரங்க மேடையில் கூட அவர் போக ரெடியாக இருந்தார். கர்த்தருக்காக எங்கும் பேசுகிறோம். என்ன துணிச்சல், என்ன தைரியம்! தனி மனிதனாய் கிறிஸ்துவுக்காக தலைகளை கை வைத்து இந்த அபிஷேகத்துக்காக கர்த்தரிடம் கேட்போம். ஷிகாரா பாதாலா பாரிக்குது. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான்
அதை நான் மறப்பேனோ எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜன். பவுல் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சீஷர் கூட்டம் சொன்னது அவர் மனதில் இருக்கும், போகாதீங்க, எருசலேமுக்கு போகாதீங்க, எருசலேமுக்கு போகாதீங்க. இருந்தாலும் வந்துட்டார். ஏன்னா அங்கே தான் அவருக்கு மரியாதை. ஜெருசலேமுக்கு வந்து ஜெருசலேம் கவுன்சில் கிட்ட போனார். இயேசுவோட தம்பி இருக்கார், பேதுரு இருக்கார். சரி, அந்த பெரியவங்களாவது வந்து வெரி குட் பவுல்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் புரளிகளை நம்பி, என்ன யூதர்களெல்லாம் விருத்த சேதனம் பண்ண வேணான்னு சொல்லிட்டியாமே, புரஜாதிகள் தானே பண்ணக்கூடாது, அப்படி பேசிட்டாங்க. அப்புறம் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க, போய் யூதர்கள் நல்ல பேர் வாங்கி. அங்கே போனார், 4 பேரை கூப்பிட்டு போனார், 4 பேருக்கு ஃபீஸ் பே பண்ணார் அந்த ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்க்கு. ஆனால் 7வது நாள், அது 7 நாள் பண்டிகையில், அவங்களது பண்டிகைகள்லாம் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, பெந்தேகோஸ்தே நாள், இந்த பண்டிகையில் 7th டே. அப்பொழுது ஆசியாவிலேருந்து வந்த யூதர்கள், அதாவது இவர் ஊழியம் பண்ண இடத்துல வந்த யூதர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. இவன் தான் அவங்க சொன்னது உண்மையா தப்பான்னு தெரில. எப்போயோ ஒரு மாபு பவுலை ஆலயத்தை விட்டு வெளியே தள்ளி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எப்பக்கம் நெருக்கன்றாங்களா, இதாங்க. இந்த மாபு அடிக்கும்போது சேவர்கள் வந்து இவரை காப்பாற்றல, கட்டிட்டான், நான் அடிக்கிறேன் அப்படின்னு கூட்டு போகிறான். எத்தனை பாருங்க, ஊழியம் செய்த பிள்ளைங்களையும் விட்டு வந்துட்டார். ஏன்னா அவங்க இங்கே சப்போர்ட்டுக்கெலாம் வர முடியாது, யூதர்களை யாரும் மோதவே முடியாது. அதாவது அங்கங்கே வீட்டிலேருந்து அழுதுன்னு இருக்குது, ஐயா போயிட்டாரு, அவரை பிடிச்சிட்டாங்க. நான் தான் 2வது ஜெருசலம் கவுன்சில். 3வது அவரோட சொந்த அண்ணன் தம்பி, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, சொந்த ஜாதி, அது பிடிச்சி அடிக்கும்போது இது கேஸ் ஆயிடுச்சு, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இனிமே பவுல் வந்து 2 பேருக்கு ஆன்சர் பண்ணணும். இது கோர்ட்டுக்கு போயிடும். இப்போ இந்த யூதர்கள் பிராது பண்ண வரணும், ரோமர்கள் அவரை தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. பெருசாயிடுச்சு விஷயம். போகாமல் இருந்துட்டு இருந்தா தொல்லையே இல்லைல்ல. ஊழியம் பண்ணிட்டாரு, இவ்வளோ இடத்துக்கு பண்ணிட்டாரு, 24,400 மைல் செகண்ட் ட்ரிப்பு போயிட்டு, அதாவது 3வது ட்ரிப்பு இருக்கிற 4000 மைல் மேலே போயிட்டாரு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி தலை மேலே போட்டுட்டார். பவுல் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு தான் அவன் மனசு சொல்ல கேட்கும். இல்லை, பவுலோட பயணம் இன்னும் முடியவில்லை. இப்ப பவுல் பெரிய ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுவார். பவுல் ஒரு சுவிசேஷகன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை யூதர்கள் மாத்திரமல்ல, ரோமர்களும் புரிந்து கொள்ள போகிறார்கள். எந்த இடத்திலெல்லாம் அவர் கசக்கி புழியப்பட போகிறாரோ அந்த இடத்திலெல்லாம் கிறிஸ்துவின் வாசனை வெளிப்பட போகிறது. ஃபர்ஸ்ட் மிஷனரி பயணம், தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அமிச்சாங்க. 2வது மிஷனரி பயணம், தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அமிச்சாங்க. 3வது மிஷனரி பயணம், தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இவரே பெரிய லீடர் ஆயிட்டாரு. ஆனால் 4வது மிஷனரி பயணம் அடி வாங்கிக்கிட்டு கிளம்ப போறாரு எருசலேம்ல. இந்த பயணம் ரோம்ல முடிய போகிறது. அதன் பிறகு பவுல் எருசலேமுக்கும் வர போறதில்ல, த்ரோவாக்கும் வர போறதில்ல, மக்கதோனியாவுக்கும் வர போறதில்ல. ஆனால் அவர் ஆரம்பித்து வைத்த ஊழியம் இன்றைக்கு நம்ம ஊருக்கு வந்து உங்களையும் என்னையும் ரட்சிப்புல வழிநடத்தி இருக்கிறது என்றால், பவுலை போல நம்ம நினச்சிக்கிட்டோம்னா, நம்ம அவரை போல ஓடணும்னா, ஒருவேளை நம்ம ரிட்டர்ன் ஆகாமல் போகலாம். நம்ம எங்கே இருக்குமோ அங்கேருந்து அப்படியே பரலோகம் போயிடுவோம். எலியாவை பிறந்த ஊர் ஒன்று, இருந்த ஊர் ஒன்று, திஸ்பைட் அவர் யோர்தான் கரையை தாண்டி ஆண்டவர் எடுக்கிறார். எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் அப்படியே நம்ம பரலோகம் போயிடலாம். ஆனால் நாம் எதை விட்டு விட்டு போக போகிறோம்? வண்டர்ஃபுல் மேன் பால், திரள் 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 கூட்டத்தின் தலைவன், தன் தலைவனுக்காக உயிர் கொடுக்க வருகிறான். இன்றைக்கு நாம் தலைவர்களாய் மாறப்போகிறோமா அல்லது தலைவனை சேவிக்க போகிறோமா? தன் தலைமத்துவ பதவியை தியாகம் செய்துவிட்டு பிறர் கையில் கொப்புவிட்டு தன் தலைவனாகிய இயேசுக்காக வந்து தனிமையில் நின்று கொண்டிருக்கிறான் கட்டப்பட்ட நிலையில். எஜமானுடைய அழைப்பு என்றைக்கும் நம்மோடு உண்டு.
கூட்டம் நம்மை எப்பொழுதும் கைவிடும், கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும் என்று ஜெபிக்கலாமா? லார்ட், ஐ வாண்ட் த போல்ட்னஸ் ஆஃப் பால் த அப்போஸ்தல். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய தைரியம், மன தைரியம் எனக்கு தாங்கன்னு கேட்குறேன். அப்பா, ஒரு பல நாடுல போய் சபை நிறுவினார். நான் அட்லீஸ்ட் சில கிராமத்துலேயாவது போய் நிறுவுறேன்ப்பா. சரி, கிராமத்தில் தான் நிறுவ முடியல, ஒரு 10 சண்டே கிளாஸாவது ஆரம்பிக்கிறேன்ப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன். மத்தேயு 6:33 இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியம் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் கொடுக்கப்படும். என் மகனை, உனக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் பணமும் பதவியும் வீடும் ஆஸ்தியும் சொத்தும் சுகமும் வேலை வாய்ப்பும் அவர் ராஜ்யத்தை தேடும்போது கட்டாயமாக கிடைக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் காட். என் முதல் ப்ரையாரிட்டி என் ஆண்டவர். என் முதல் ப்ரையாரிட்டி என் ஆண்டவருடைய சுவிசேஷம். அந்த வார்த்தையோட அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் பெருகணும், ராஜ்யம் பெருகணும். இயேசுவோட பேரை 10 குழந்தையாவது சொல்லிட்டோம். இயேசுவோட பேரை 10 உடம்பு செல்லாதவங்க சொல்லிட்டோம். இயேசுவோட பேரை 10 தரித்திரர் சொல்லிட்டோம். இயேசுவோட பேரை 10 கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் சொல்லட்டும். என் தேவனுடைய ராஜ்யம் பெருக வேண்டும் என்று நீங்களும் நானும் அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிக்கிறோம். என்னை அர்ப்பணிக்கிறேன். வாங்க நம்ம அந்நிய பாஷை பேசலாம். ஷாதா ரபாதா லகதா ரபாதா லபதா ரபா ரீதா லபரதா லபரதா லகதா ரபாதா லபதா ரஷாதா ரபா ரகதா லபா ரீதா லபரதா லபரதா லபரகதா லபதா ரபா ரபதா லபா ரேதெலே பெதெரே பெதெரே கெதெரே பெஷெதெரே பெரே பெதெலே பெதெரே கெதெரே பெ ரீதா லபா ரபாதா ரபாதா லபா ரிகதா லபா ரபாதி லபதெரே பெரே 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 பெ ரிகதா லபா ரபரே பெரே 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 ஷெதெரே பெரே கெதெரே பெரே 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 பெதெலே கெதெரே பெரே 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 ரிகதா லபா ரபாதா லபதா ரபாதா லகதா ரபாதா லபா ரபாதா லபதா ரகதா லபா ஷதரா தரதா லபதா ரபாதா லபரதா 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 லபரபா. அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். தேவனே, என்னை அர்ப்பணிக்கிறேன். டாடி, என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த பவுலை போல அர்ப்பணிக்கிறேன். அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். என் தேவனை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, தீருவில் இருந்து கப்பல் ஏறும்போது ஒரு கடற்கரையில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கிளம்பினாரே, திரும்பி அந்த தீருக்கு போகிறதில்லை. ஆனால் உம்முடைய ஊழியம் பரவினதே. என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, பவுலை போல அர்ப்பணிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனை போல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். உண்மையாய் அர்ப்பணிக்கிறேன். இடையில இங்கும் அங்கும் என் மனதை சிதறிக்கொண்டு போக மாட்டேன். என் பணி சுவிசேஷம் பரவ வேண்டும். என் பணி சபைகளை நிறுவ வேண்டும். என் பணி கர்த்தருடைய ராஜ்யம் பெருக வேண்டும். என் பணி கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். நானும் ஒரு தலைவனாய் மாறுவதல்ல, தலைவனுக்கு சேவை செய்வதே என் பணி. இயேசு என்கிற தலைவனுக்கு என்னை வார்க்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். Thank you, Jesus. We surrender. We surrender. We surrender. I surrender. I surrender. I surrender. நம்ம அப்படியே முழங்கால் படிக்கலாமா? பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்தது போல, Lord, I surrender. என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, I surrender. I surrender. I surrender. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சரண்டர் ஆகிறேன். பண கஷ்டம் வந்தாலும் சரண்டர் ஆகிறேன். யாருமே என்னை நல்லவன் என்று சொல்லாமல் போனாலும் சரண்டர் ஆகிறேன். பல குற்றத்தின் மீது குற்றம் என் மீது வந்து சுமந்தாலும் உமக்கென என்னை சமர்ப்பிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். என் ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளும். என்னை ஏற்றுக்கொள்ளும். தனி மனிதனாய் இதோ பவுல் நிற்கிறான். கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டார். தனி மனிதனாய் நீங்களும் நானும் நிற்கலாம். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். எஜமானன், எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது நானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் ஓ தேவ சித்தம், என் தலைவனுடைய சித்தம், என் ராஜாவின் சித்தம், என் உயிர் நண்பன் இயேசுவினுடைய சித்தம் நிறைவேற்றுவதே. எஜமானனே, நம்ம
எஜமானனே, என் எஜமானனே, என்னை கைவிடா எஜமானனே. உம் பாதத்தில் சரணடைகிறேன், உம் சேவை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ராஜனே நீர் வாழ்க, உம் ராஜ்யம் வளர்க, உம் பேர் பெருக, நீர் பெருகுக, நான் சிறுகுக. இயேசுராஜனே, இயேசுராஜனே. கூப்பிடலாமா? இயேசுரா, இயேசுரா, என் எஜமானன், 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 எஜமானனே, எஜமானனே, இயேசுராஜனே, இயேசுராஜனே, அர்ப்பணிக்கின்றேன், 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 அர்ப்பணிக்கின்றேன். உம் புகழ் ஓங்குக, உம் ராஜ்யம் பெருகுக, உம் பெயர் பெருகுக, உம் சபை பெருகுக. உம் ராஜ்யம் உலகெங்கும் பிரசித்தப்படுவதற்கு இதோ என்னை பவுலாய் அர்ப்பணிக்கிறேன். சொல்ல, உம் ராஜ்யம் பெருகுவதற்கு இதோ என்னை பவுலை போன்று அர்ப்பணிக்கிறேன், என்னை பவுலை போன்று அர்ப்பணிக்கிறேன், என்னை பவுலை போன்று அர்ப்பணிக்கிறேன். பவுலின் அபிஷேகம் என் மீது வருவதாக, பவுல் அப்போஸ்தலனுடைய அபிஷேகம் என் மீது வருவதாக, பவுல் அப்போஸ்தலனுடைய அபிஷேகம் என் மீது வருவதாக, அந்த தலைவனுடைய அபிஷேகம் என் மீது வருவதாக, அந்த பவுலுடைய அபிஷேகம் என் மீது வருவதாக. அப்பா, நான் பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நாள் நான் ஜெபிக்கிற ஜெபம் பலித்தால் நலமாயிருக்குமோ அதே பவுலுடைய அபிஷேகம் என் தேவனுடைய ராஜ்யத்தை சுற்றி 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 நடந்து 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 சபைகளை ஸ்தாபித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டின அதே அபிஷேகம் என் மீது இறங்குவதாக. என் தகப்பனே, இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. அர்ப்பணிக்கிறேன், 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 அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த அபிஷேகத்தை நம் அனைவருக்கும் தருவாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.